மக்களா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஏற்கனவே தொழில் டல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி வேறு பெட்ரோல் சிஎன்ஜி பங்கே கிடையாது. எங்கேயும் சிஎன்ஜி இருக்குது, ஆனால் அந்த சிஎன்ஜி போட விடலை. ரோட்டில் நின்னா டிராஃபிக் போலீஸ் வேறு ரோட்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போது சிட்டியில் ஒரு 10-20 பங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10-20 பங்க்குமே மூடி வச்சுக்கிறாங்க. ஏதோ தங்கத்தையும் இதையும் பொக்கிஷம் மாதிரி மூடி வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு பங்கு திறந்துருக்குது, அங்கே தான் எல்லாமே போடுற மாதிரி இருக்குது. இப்போ எல்லா பங்குமே திறந்தா அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லாருமே எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க போட்டுப்பாங்க. எல்லா பங்குமே மூடி வச்சுருந்தா என்ன பண்ணுறது? ஒரு பங்கு கூட இல்லை. ஐயா, அண்ணா, சிஎம் அண்ணா, நான் விஜய் அண்ணா, நாங்கள் உங்களை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மாதிரி எடுங்களேங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், எங்களோட பொழப்பே இது தான் அப்படின்ற போது அந்த பொழப்பையே தடுக்கிற மாதிரி தானே இருக்குது. ஐயா சிஎம் ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்களேன். எல்லாத்துக்குமே உங்களை சாடி இருக்கும், உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு இல்லாமல் தயவுசெய்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க ஐயா. எங்கே போனாலுமே இதே பிரச்சனையாக தான் இருக்குது. சென்னை ஃபுல்லாக நிறைய பங்க்ஸ் இருக்குது. இதுக்காக ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போய் நம்ம சிஎன்ஜி போடுறதா இருக்குது. சிஎன்ஜி போட்டாலுமே அந்த பங்க்கில் இருந்தாலுமே நோ ஸ்டாக்குன்னு போட்டு வெளியே போட்டு வச்சிடுறாங்க. கேட்டால் டிராஃபிக் ஆகுது, அது ஆகுது, இது ஆகுதுன்றாங்க. இப்போது பர்டிகுலராக ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா அங்கே தான் எல்லோரும் போடுற மாதிரி இருக்குது. டெய்லி போட்டு அவங்க ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லி 1000 ரூபா வாடகை கட்டணும். இதில் டெய்லி 1000 ரூபா சிஎன்ஜிக்கு போயிடும். மீதி இருக்கிறது தான் எனக்கு 500, 600, 400 அது மட்டும்தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு வழி பண்ணி தாங்க. சிட்டி ஃபுல்லாக இதே பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன் தான் அப்போனா ஏன் கவர்மெண்ட் சிஎன்ஜி டிபெண்டபிள் ஆக்குனாங்க அப்படின்றது அது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். சிஎன்ஜி போகிறது இவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா ஏன் சிஎன்ஜி பங்க்லாம் இருக்கணும்? அப்படி இல்லைன்னா சரி, சிட்டிக்கு அவுட்டரில் எங்கேயாவது சிஎன்ஜி பங்க் இருக்கா? ஆனால் அங்கேருந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகணும் இல்லையா?